அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற கடைசி பிரதேசத்தின் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நமது இந்த மண்ணிலே நடக்கின்ற வடமாகாணத்திலே நடக்கின்ற தேர்தலிலே வடமாகாண சபையிலே போட்டியிடுகின்ற தமிழக கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல வாரங்களாக இந்த மண்ணிலே நின்று கிழக்கு மாகாணத்திலே இருந்து வந்து இந்த மண்ணிலே நின்று இதற்காக தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் ஐயா அவர்களே, யோகேஸ்வரன் ஐயா அவர்களே, இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்கின்ற தமிழர்களுக்காக ஏற்படுகின்ற இன்னல்களை உடனே தன் குரலால் ஊரிலும் பாராளுமன்றத்திலும் ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய அன்புக்குரிய சகோதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் அவர்களை, கரைச்சி பிரதேச சபையின் உப தவிசாளர் சகோதரன் நகுலன் அவர்களை, கிளிநொச்சி மாவட்டத்தின் இளைஞரணி தலைவர் சகோதரர் சுரேன் அவர்களே, கௌரவ கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் தயாரிப்பாளர் அவர்களே, என்னோடு வடமாகாண தேர்தலிலே தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற மதிப்புக்குரிய முதலாம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற அரியத்தம் ஐயா அவர்களை, 5ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற குருவராசா ஐயா அவர்களை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞரணி தலைவர் அவர்களை, இங்கே வந்திருக்கின்ற திருவையாறு படித்த வாலிபர் திட்டத்தில் மதிப்புக்குரிய அன்புக்குரிய குடிமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிப்பார்ந்த முதற்கண் வணக்கம். கொண்ட லட்சியம் குன்றிடாததும் கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே நின்று கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்குது. படித்த வாலிபர்களால் வந்திருக்கின்றார்கள். ஏதாவது எல்லா கூட்டத்திலே ஒரு அம்மா காலாவது வந்திருப்பா, அல்ல ஒரு சகோதரி வந்திருப்பா. இருந்தாலும் அந்த வாலிபர்களே தங்களை வாலிபராக நினைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு மீண்டும் எனது நன்றியும் வணக்கம். இந்த மண்ணுக்கான பாரம்பரியம், இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒரு தனித்தன்மை, இந்த திருவையாறு படித்த வாலிபர் திட்டம் என்பதற்கு அதுக்கே இந்த மண்ணிலே ஒரு பெருமை உண்டு. அவர்கள் அப்படி படித்த வாலிபர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் போர் நடந்து முடிந்தது. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஒரு 30 ஆண்டுகள் தந்தை செல்வாவினுடைய சாதிக போராட்டம் நடந்தது. தந்தை செல்வா, பண்டா செல்வா ஒப்பந்தம், டாக்டர் செல்வா ஒப்பந்தம், அப்படி இப்படி எல்லாம் ஒப்பந்தம் செய்து பல பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியா வட்டுக்கோட்டையிலே தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக தந்தை செல்வாதான் தமிழகம்தான் தமிழருக்கு முடிந்த முடிவு என்ற பிரகடனத்தை செய்து போட்டு பாராளுமன்றம் சென்று உலக தமிழாட்சி மாநாட்டு காலத்திலே ஒரு சிங்கள பொறிதான் தமிழ் பெண்ணை கருத்து விட்டார் என்ற காரணத்தை பாராளுமன்றத்திலே பேசிய போது ஒரு சிங்கள அமைச்சர்களுக்கு அது சிங்கள பொறிதான் தமிழ் பெண்ணை பலாத்காரம் செய்தால் அது உலகில்லை என்று சொன்ன காரணத்தினாலே அந்த செல்வா மேல பார்த்து கடவுளை, இயேசு, ஆண்டவரை, சிவனை, இனி தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்றணும் என்று சொல்லி போட்டார். அதுக்கு பிறகுதான் நம்ம தேசிய தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஒரு பாரிய ஆயுத போராட்டத்துக்கு போனார். ஆயுத போராட்டம் என்று சொன்னால் வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற விமானங்களையும் கடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ரோடாக்களையும் அடித்து நொறுக்கி தவிடாக்கி நிலத்திலே
அதில் தண்ணியுக்குள்ளே புதைத்த அந்த பெரும் போராட்டத்தை தேசிய தலைவர்கள் நடத்தி கொண்டு இருந்த அதை தாங்கிக் கொள்ள முடியாத அதை தடுத்துக் கொள்ள நேரடியாக போராட்டத்தை செய்ய முடியாத இலங்கை அரசு 26 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் போய் விழுந்தது. மேற்கு நாடுகள், ஆசிய நாடுகளில் போய் விழுந்து இந்த போராட்டத்தை நீங்கள் அழித்து விடுங்கோ, தமிழர்களுக்கு இனப்பிரச்சனை இருக்கின்றது, 13க்கு மேலே சென்று அதனால மேலே சென்று தமிழுடைய இனப்பிரச்சனை, நிலப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து விடுவேன், உங்களோட காலில் சாட்டமாக விழுந்து அனைத்து அரசியல் அரசாங்கங்களுடைய கும்பிட்டு மண்டாடித்தான் அவருடைய ஆயுதங்களை கொண்டு வந்து எங்களோட போராட்டத்தை அளித்தவங்க. நாங்களும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பக்கத்தால போவேக்கலாம், எங்களை ஒரு இடத்துல இருங்கோ, இது பாதுகாப்பான பிரதேசம், செல்லடிக்க மாட்டோம் என்று சொல்லி எல்லாரையும் கொண்டு போய் கூச்சு போட்டு கொட்டு குந்தையும் செல்லையும் அடித்து வங்கருக்குள்ளே குடும்பமாக மூடிய வரலாறு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் இங்கே திரும்பி வர நேரம் நாங்கள் எங்கள் மண்ணுக்காக இந்த மண்ணிலே பேசுகின்ற விடுதலை புலிகள் யாராவது நாங்கள் ஆட்சி அமைத்து ஆட்சி செய்ய போகின்றவர்கள் பேசவில்லை. இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களுக்காகவும் வருங்கால சந்ததிக்காகவும் எங்களுடைய உயிர்களை மாற்றுகிறோம் என்று சொல்லித்தான் அவர்கள் போராட்டத்திலே கலந்து மாவீரராகினார்கள். அவர்களைத்தான் நாங்கள் வித்துகளாக கொண்டு போய் மண்ணுக்குள்ளே சாட்டு மண் போட்டு அவர்கள் மரமாகி முளைத்து மரமாகி நிழலாகி எங்களுக்கு நிழல் தருவார்கள் கொண்டு போட்டால் அந்த மண்ணுக்குள்ளே காட்டும். ஆனால் நாங்கள் இங்கு வந்து பார்த்தபோது ஒரு மாவீர துயரும் இல்லை, உள்ளங்களும் இல்லை. இந்த உலகத்திலே மாவீரர்களை துயிலங்களை அளித்து ஒரு அரசு உலகிலே உண்டென்று சொன்னால் அது ஸ்ரீலங்கா அரசுதான். வேற எங்கேயுமே இது நடக்கவில்லை. எந்த நாட்டிலே எந்த போர் நடந்தா கூடி அந்த நாடுகளிலே போராடிய போர் வீரர்களுடைய வியாபார சின்னங்கள் இன்னும் அந்த நாடுகளே, ஏன் சிங்கள மக்களுடைய பௌத்த பிரதேசமான அந்த கண்ணி தலதா மாளிகைக்கு அருகிலேயே கிறிஸ்டன் போராளிகளுடைய ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது. இப்பெல்லாம் காய்ச்சிருக்காங்க இவங்க. இவ்வளவு காலம் இருந்துட்டு இப்ப போன கிழமை ஒரு பௌத்த விட்டு சொல்லியிருக்கிறான், இது எங்க புனித பிரதேசம், இதுல இருக்கிற இந்த கிறிஸ்டனுடைய போராளிகள் ஞாபகத்தை எடுத்து எறிஞ்சு கொண்டு அது ஏழாம் சும்மா சொல்லியாரு அதை குடிச்சு போட்டோம். இப்ப யாரு எல்லாருமே குடிக்கிறாங்க. அவங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஏன்னா நானும் ஒரு கிராம சேவையாளர் தான், என்னையும் கூட்டிட்டு வச்சு குடிச்சு போய் கேட்டவங்க இருக்கிற கிராம சேவையாளர் பொம்பளை கிராம சேவையாளருக்கு பக்கத்துல கூட்டி தாயா போட்டு கொண்டு வந்து வச்சது நாம ராஜ்வார்த்தை தெரியும். மச்சான் குடியும் போன்னு சொல்லி கிராம சேவையாளர் தோழில கையை போட்டு தானும் சேர்ந்து குடிச்சு சிலரையும் குடிக்க பண்ண இந்த நாமராசவத்தை. ஆகவே குடியிலே விளக்குறாங்க. ஒரு வார கதை என்னன்னு அவையில் தெரியாது. இந்த நாட்டிலே பெரிய கொடுமை நடந்திருக்கின்றது, அத்துமீறல் நடந்திருக்கிறது, மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது சொல்லி நவநீதம் உள்ளவர்கள் மனித உரிமை ஆணையாளர் இந்த மண்ணுக்கு வந்தார். பெருசா வருஷம் போறதில்லை, போனாலும் ஒரு நாள் 2 நாள் போடுவான். இங்க 7 நாள் வந்து நின்றுவான். இங்கே ஆட்சியிலே காமுகர்கள் இருக்கின்றார்கள். அமைச்சர்கள் எல்லாம் வெறும் காமுகர்கள். அவன் எதையும் சொல்லுவான், எதையும் செய்வான். ஆகவே அவன் வந்து இங்க நின்ற போது இதற்கு முதல் யாழ்ப்பாணத்திலே அந்த காமன் பேர பிரச்சாரத்துக்காக வந்தான். அமைச்சர் மேவின் சில்வா அந்த யாழ்ப்பாணத்தில் பேசுறான், எனக்கு யாழ்ப்பாணம் பொம்பளே கல்யாணம் கட்ட விருப்பமா இருக்கிறது. பேப்பர்ல பார்த்துருக்கீங்க நீங்க. இப்ப இந்த நவநீதம் உள்ள இந்த மண்ணுக்கு வந்த போது அவ தென்னாவிற்கான முதன்மை நீதிபதி, உலகத்திலே மதிக்கப்பெற நீதவான் ஒரு நீதிபதி, அவ கல்யாணம் கட்டு தனக்கு விருப்பமா இருக்குன்னு சொல்லி இந்த மேவின் சில்வா சொல்லி இருக்கிறான். அவ சும்மா அடிடா அப்படிதான் அவ சுபங்கன மகிழ்ந்தியாக காலில் விழுந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், அவனுக்காக விடும்போன்னு சொல்லி அதுக்கு ஒரு குருவண்ணனியை வச்சு விசாரணை நடத்தி அழைக்கொண்டு செய்து வச்சிருக்காங்க. அழைக்க செய்தால் இந்த அமைச்சர் அவங்களோட வேலை. ஆகவே இவர்கள்ட்ட நாங்க எதையும் எதிர்பார்க்கலாம். இந்த ரோட்டு போட்டிருக்கு, இதுல மின்சாரம் போயிருக்கு, யாரு வந்தா இது? ஆனா நீங்க உங்களோட பிள்ளை இருந்தா பயத்தோம்னா ஆதாயம் கொண்டு வரணுங்க. என்ன அப்பா அம்மா துணியை போவீங்க, 250 சரியாக தெரியாது போய் கொண்டு போவீங்க.
பிரியாஸ்பத்திரினா கொழும்பு கொண்டு போவீங்க நவனவா. அதையே உங்களோட பிள்ளைக்கு வருத்தம் வராம அதை உயிர் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதனால கொண்டு வரீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளைகள் தானே. ஆகவே இந்த அரசு இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் செய்ய வேண்டிய கடப்பாடு இந்த அரசுக்கு இருக்கு. அரசு தன்னோட குடிமகன் தான் செய்தே ஆகணும். அதுபோல அபிவிருத்தி செய்ய இந்த மின்சாரத்துக்கு 2012ஆம் ஆண்டு இந்த வன்னி பகுதியிலே கிளிநொச்சியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த ராணுவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அனைத்தையும் இழந்த மக்களுக்காக 12ஆம் ஆண்டு இந்த மின்சாரம் கொடுத்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி காசு கொடுத்தோம். அதை யாரும் தந்திருக்காங்க. சரி பாப்பா, டாக்டர் சேவானந்தாவா இருந்தாலும் சரி, சந்திரகுமாராக இருந்தாலும் சரி, இந்த வன்னியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உலக நாடுகள் எவ்வளவு பணத்தை ஒதுக்கி தந்திருக்கின்றன. எத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை தந்தன. அதிலே இந்த வடக்கு மாகாணத்திலே அல்ல கிழக்கு மாகாணத்திலே எத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை நாங்கள் செலவழித்திருக்கிறோம் என்று ஒரு புள்ளிவிவரத்தை 22 தேதிக்கு முன்னே இந்த மண்ணிலே வந்து போட முடியுமா? 7 மணி போட்டு காட்டட்டும். எவ்வளவு கோடி ரூபாய் உலகம் அனுப்பி இருக்குது, எவ்வளவு கோடி ரூபாயை அரசும் இந்த அமைச்சர் டாக்டர் சேவானந்தாவும் சந்திரகுமாரும் சிந்திக்கணும் தெரியும். ஏனென்றால் இது கண்டியில இருந்து வருது. எங்க இருந்து லட்சமானாலும் கண்ணியில இருந்து அறக்கரண்டு இது இப்படி வந்து போகும். கண்டியில இருந்து இதுக்கு இதுல கல்ல காட்டு போட்டு சந்திரகுமார் இருந்து வந்து வச்சார். அப்படியே கண்டியில வர கரண்ட் ஆகும். நீ என்னது குறுக்கணிக்கிற தன்னால வந்து போகுது. ஆகவே இதை செய்வதற்குதான் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் வாங்கப்படுகின்றனர். ஆகவே நாங்கள் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்கு. நான் சொன்ன அந்த விஷயத்தை சொல்றேன். இந்த மாவீரர் திருநிலம் எல்லாம் அடிச்சு ஒழிச்சிட்டாங்க, எல்லாம் போச்சு. ஆகவே இந்த மாவீரர்களை நாங்கள் உடைத்தறிந்து விட்டோமா? இவன் இடித்ததோட இடித்து விட்டோமா? எங்களோட பிள்ளைகள் நாங்களே மண்ணுக்கு கொண்டு போய் போட்டு வித்தாக விதக்கினாங்க. எங்களோட உள்ளத்திலே இருந்து இந்த பிள்ளைகளை எடுக்க முடியுமா? இந்த மாவீரரை எடுத்து ஒளியால் எடுக்க முடியுமா இந்த அரசாங்கத்தால்? ஆகவே அரசு எதை செய்தாலும் இந்த மண்ணிலே எங்களுக்கென்று ஒரு உணர்வு இருக்கின்றது. இந்த மாவீரனுடைய நினைவு இந்த மண்ணிலே இருக்கிற உயிருள்ள வரையும் இந்த மக்களுடைய வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நாங்க இந்த பேசுறாச்சு 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அதே சும்மா அரசியலை அப்படியே உங்களுக்கு பேட்டி எடுத்து தெரியணும். அதனுடைய ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த வேலையில ஒட்டி இருக்கு ஒரு அம்மா சொல்லி கீதாஞ்சலி அம்மாவா நீ கீதாஞ்சலின்னு வந்துட்டு போவாய். கர்மசிரியன்னு ஒட்டி இருக்கிறான், வேறு ஒட்டி இருக்கிறான், பசுவேப்பிலே ஒட்டி இருக்கிறான். அப்படி ஒட்ட நீ அம்மாவா? எங்களுக்கு அம்மாண்டு சொன்னா அண்ணன் சொல்ல, அம்மாண்டு சொன்னா என்ன தகுதி இருக்கணும்? நீ சொல்லு, அண்ணன் சொல்லு, சிரிக்காத சொல்லு, தெரியல. ஏனண்டா அம்மான்னு சொன்னா பாப்பா அவளுக்கு விடுவான். ஒரு இதை எழுத குடியரசு தலைவி வந்துட்டு தானே அதுல வச்சு பராமரிக்கிறது தானே. நாங்க அதுக்கு கடந்து சோறு வீட்டணும், பழையக்கெல்லாம் தாலாட்டு பாடணும், அதை கொண்டு போய் தலைவலிக்கு பழக்க பண்ணணும். இதுதான் நம்ம அம்மா. நான் திருவிழாவில் வந்தேன், அம்மா தம்பி கலைக்கு போயாடாப்பா பிரச்சாரம் வந்து இளநியை வெட்டி தம்பி இளநி வெட்டுவான்னு சொல்லி தந்து குடிச்சா நான் அம்மான்னு சொல்லுவேன். ஏனென்றால் என்னுடைய முகத்தை பார்த்து என் முகம் வாடி இருக்கின்றது. இவன் தமிழன், ஆகவே இவன் முகம் வாடக்கூடாது, இவன் புனிதமாக சிரித்துக் கொண்டு செல்லணும் என்பதற்காக அவன் அந்த இளநி வெடி தந்தான். அவன் அம்மா. நான் சொல்றது தகுதி இருக்கு. நீ யார் அம்மா? நீ என்னத்துக்கு வாழ? நீ வாக்கெடுக்க வாழன்னா கேள். பவனியால் எத்தனை ஓட்டு எடுத்தேன் சோழ காத்தோட இங்க வார. இனி அடிச்ச உடனே யாழ்ப்பாணம் போய் அங்கால யாரு காங்கிரஸ் என்ற சரிதானே? அதுக்கானாலே அங்கால பெரிய இடம் கிடக்குது, அப்படியே போ. ஆகவே இங்க பாருங்க, கர்மசரி என்பது கர்மசரி வருது. அடிச்சு ஒட்டி இருக்கு பாருங்க. சும்மா இந்த பேச முழுக்க அவன் ஆகிடும். இதுதான் சரி, அதை ஒட்டினா சரி. ஏன்னு சொன்னால் எங்களுடைய சங்கம் கடைசி பல்ல கூட்டுற சங்கம், அவருடைய அங்கத்தோட நான் என்னுடைய பங்கு பணமும் அந்த சங்கத்திலே இருக்கின்றது. ஆனால் நாமல் ராஜோக்க இந்த கர்மகிரியை தலைவராக நியமிக்கின்றார். அவர் எங்களுடைய சங்கத்துக்கு வருகின்றார். 38 லட்சம் ரூபாவுக்கு டீசலை அடித்துக் கொண்டு போகின்றார்.
அதுக்கு பிறகுதான் அவரை தலைமை பதவியிலிருந்து நாமல் தட்டி நிப்பாட்டுவா என்ன தெரியல விட்டுட்டு போட்டேன். இப்ப மக்களால் தெரிவிக்கப்பட்டேன்னு சொல்லி வெரைட்டி கிட்டி இன்னொரு ஆளை கொண்டு வந்து நிமிக்கி இருக்கிறாங்க. எங்க தலைவர் அங்க தவிர இருக்காங்க. சரி, அதே முடியும். ஆகவே ஒரு சங்கத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த ஒரு மனுஷன் 38 லட்சம் ரூபாயை சுரண்டி எடுப்பானாக இருந்தால் மாகாண சபைக்கு வந்தா என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க. எங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? இந்த எங்க பிறந்தது, இந்த ஊரங்க பாருங்க. 2 ஒரு பிஹெச்ஏ வாங்க இடம்பெயர் மட்டும் இங்க இருக்க இல்ல. நாங்க இடம்பெயர்ந்து இந்தியாவில் போய் வந்தாபுராதான் வந்தவர். இப்ப பிரதேச செயலாளர் குத்தி கேட்டுக்கிறார், அதை பிரதேச உறுப்பினர் இருக்கிறார், அதை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு கிராம செயலாளர் காலில் விழுந்து கும்பிட்டு மண்டாடி, ஐயா இந்த குடும்பம் சரியான கஷ்டம், நானும் இடம்பெயர்ந்து வந்த மாதிரி எனக்கு ஒரு பதிஞ்சு இந்த நிவாரணத்தாருங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை தானும் எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளை பின்னாலே கட்டிக்கொண்டு யாழ்ப்பாணத்திலே இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு கொண்டு கொடுத்த இந்த சின்னத்தனமான பிஎச்சையும் ஒரு வேட்பாளராக எங்களுக்குள்ள வந்து நிற்கிறார். பாருங்களாப்பா எங்க சின்னத்தனங்க. நான் புளியா காய்ச்சங்க எந்தாப்பா இப்படி கட்டி அரசு கொண்டிருக்கேன்னு சொல்லி இல்ல, எங்களை மனிதரா கவனிக்க நினைக்கிறாங்க இல்லை. இங்க வாராங்க எங்களை மனிதனா நினைக்கிறாங்க இல்லை. இவங்க எல்லாம் எல்லாத்தையும் இழந்து போனாங்க. மண்டி எல்லாம் குழம்பி போக்குறாங்க. இவங்களை கொண்டு பச்சுறுதி அல்லது ஏதாவது பாசம் அது இது இந்த மண் பற்று இருக்கோ இன்னும் தெரியல. ஆகவே நாங்க மேலாள போய் மாடு மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சிட்டு போடுவோன்ற மாதிரி ஒரு நெப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். ஆகவே நாங்கள் முழுமையாக விழிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் பிரபாகரன் ஒரு கொடிய பயங்கரவாதி, அவன் கொலைகாரன் சொல்லி ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு பத்திரிகைக்கு இந்த எங்களுடைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த கேட்டா தெரிஞ்சிருக்கு, பேப்பர்ல சொல்லியிருப்பாங்க, டிவிஜி அதெல்லாம் பேப்பர்ல வந்தோம். ஆனா நான் சொல்லுவேன், எங்களுடைய 1,40,000 பேரை இன்னும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளை கொண்டு குவித்த கொலைகாரன் மகிந்த ராஜபக்ச தான், நாங்கள் இல்லை. என்னுடைய தேசிய தலைவன் இந்த மண் வீட்டுக்காக, எங்களுடைய முடிவுக்காக, தமிழ் மக்களுடைய வருங்கால சந்ததியின் வாழ்வுக்காகத்தான் தன்னை அளித்தான். இந்த போராளிகள் தங்களை அளித்தார்கள். ஆனால் தமிழனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு ராணுவத்தை வைத்து அழித்த பெருமை மஹிந்த ராஜபக்ச தான் உண்டு. அதே மாதிரி இந்த ஏனைய நீதி திறக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய நீதியை மஹிந்த ராஜபக்ச திறக்கும் போது 40க்கு மேற்பட்ட கொலைகள் அந்த மண்ணிலே அச்சிகள் நடந்திருக்கின்றன. வழக்கு 20-24 வழக்கு கிளிநொச்சி கோர்ட்டில் இருக்கு. அதுக்கு பிறகுதான் வந்து அவர் ஓட்டு திறக்கிறார். ஏனென்றால் கொஞ்சம் கொலை நடந்தா பிறகு வந்து திறக்கிறார் அவருக்கு சந்தோஷம். அதே மாதிரி முந்தின நாள் வந்து ரயில கொண்டு வந்தார். அதுக்கு முதல் நாள் ஒரு ஆளை கொண்டுட்டாங்க ரயிலாளி. ஆகவே கொண்டகப்புற என்ற தமிழக கொடினாப்புறாக ஏதாவது ஒரு காரியம் செய்கிறதான் அவங்க தொழிற்பார். இனிமேலும் வருவார், ஆலயம் கொண்டாப்புறாக வருவார், வந்து இப்படி கதையெல்லாம் சொல்லுவார். இவருடைய அவர்த்தியங்கள் தேவையில்லை. எங்களுடைய வட மாகாண சபையினுடைய தலைவர் ஒரு நீதியரசர், அவர் நேர்மையானவர், உலகத்தின் சட்டங்கள் இலங்கையின் அரசியல் தெரிஞ்சவர். ஆகவே எங்கள் மாகாண சபையிலே 5 அமைச்சர்கள் இருப்பார்கள். உலக நாடுகள் சொல்லியிருக்குது, நீங்கள் இந்த மாகாண சபை கைப்பற்றினதும் நேரடியாக உங்களுக்கு பணம் எல்லாம் தருவோம் என்று சொல்லி நாங்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்ற சூழ்நிலையிலே செய்வதற்காகவே நாங்கள் இந்த மாகாண சபையிலே போட்டியிடுகின்றோம். இந்த மாகாண சபையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும், மாவீரர் குடும்பத்துக்காகவும், இந்த மண்ணிலே நலிந்து போன அனைத்து குடும்பங்களுக்காகவும், இந்த மண்ணிலே தங்களது ரத்தத்தையும் சதையையும் கொட்டி ஒரு தொழிலும் செய்ய முடியாமல் இருக்கின்ற போராளிகளுக்காகவும், ஏனைய மக்களுக்காகவும் ஏதாவது நன்மையை ஒரு அவர்களுக்கான அபிவிருத்தி கிடைக்கும் செய்யலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த மாகாண சபையை போட்டியிடுகின்றோம். எனவே அன்புக்குரிய மக்களே, நீங்கள் நான் இந்த கோயிலுக்கு வந்த நான் தீர்த்தத்தை வந்து எனக்கு அன்னதானம் வந்து அன்பாக சொன்ன நீங்கள் இங்க மினக்கட தேவையில்லை,
நான் இந்த ஓடெல்லாம் உங்களுக்கு தாண்டு எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் நீங்கள் படித்த வாலிபர்கள், நீங்கள் தீர்மானித்தே இருப்பீர்கள், எங்களுக்கு சொல்லியே விட்டீர்கள். ஆகவே வருகின்ற 21ஆம் தேதி இலங்கை தமிழர் கட்சியின் தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட தமிழர் கட்சியின் இன்று தலைவராக இருக்கின்ற சம்மதனையாவின் தலைமையிலே இருக்கின்ற தமிழர் கட்சியின் சார்பிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் 3 பேரும் போட்டியிடுகிறோம். 1ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற அரியத்தும் ஐயா அவர்களுக்கும், 5ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற குருகுலாச ஐயா அவர்களுக்கும், 7ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற பசுமை புலியாகி எனக்கும் உங்களுடைய மதிப்பிட முடியாத பொன்னான வாக்குகளை எமக்கு விட்டு எம்மை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.